வாங்க. இன்றைக்கி நான் வந்து பால் பூரி செய்ய போகிறேன். நல்லா எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு 50 கிராம் ரவை எடுத்து கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊற வச்சுக்கணும். கால் லிட்டர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மாவு பனைக்குள்ள கொஞ்சம் சோடாப்பும் போட்டுக்கலாம். மாவு பனைக்குள்ள கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்திங்க. அரை கிலோ மைதா மாவு பேஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள் எப்படி பிணையிறோமோ அதே மாதிரி நீங்களும் பிணைங்க. பாருங்கள் எப்படி பிணையிறோம். ஊருக்கு எப்படி மாவு பிணையுமோ அந்த மாதிரி இந்த மாவை நல்லா பிணைஞ்சிக்கணும். மாவு பிணைக்குள்ளே கொஞ்சம் கையில் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பஞ்சாட்டம் பேயலாம். இப்படி தான் பிணையணும் பாருங்கள். நாம் இப்போ உருண்டை பிடிச்சி பூரி மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவு உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ வேண்டுமாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா நல்லா தேய்ச்சிட்டேன். இப்படி தான் தேய்ச்சி எடுத்து போடணும். தேங்காய் கொஞ்சம் திருவிக்கலாம். நல்லா வர தேங்காயை எடுத்து உடச்சி இந்த மாதிரி திருவிக்கலாம். தேங்காய் சுரண்டிட்டேன் பாருங்கள். வணக்கிறேன். நல்லா பொன்னரமாக வர்ற வரலாம் அடி பிடிக்காத வறுக்கணும். பாருங்க தேங்காயை துருவன தேங்காயை எப்படி ஆயா வறுக்குதுன்னு இந்த மாதிரி இன்னும் நல்லா கலராக வர வரலாம் வறுக்கணும். அடி பிடிக்காத பாருங்கள் எப்படி வறுக்கிறேன்னா அந்த மாதிரி வறுத்து நல்லா காட்டுற பாருங்க. இன்னும் நல்லா கலர் வரட்டும். பாருங்கள் பொன்னரமாக வறுத்துட்டேன். இறக்கிடலாம். தேய்ச்சி வச்ச மாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. போட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் பாவு காய்ச்சி இறக்கிக்கலாம்.
கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சி போச்சு, பூரி போடலாம். பாவு நல்லா காஞ்சிருச்சு, இறக்கி வச்சுட்டு பாருங்க, பூரி போட்டு எடுத்து பாவில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாவில் போட்டு ஊற வச்சு எடுத்தா நல்லா இருக்கும். தேங்காய் பூ கொஞ்சம் பூரி மேலே போட்டுக்கலாம். பால் பூரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி பாருங்க, இப்படி மடித்து வச்சுக்கிட்டா இது நல்லா ஊறி போயிடும். நாளைக்கு எடுத்து சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ரெட்டை ரோஜா சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரெட்டை ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.